உனக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி போயிடும், இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி போயிடும். அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ஏத்த முடியாது அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க இந்து மக்கள் மேல அவ்வளோ வெறுப்புல இருக்கீங்கன்னா, இந்து மக்கள் முழிச்சுக்கணும். நம்ம கேள்வி கேட்கணும். நாம கேனையா ஏமாளியாவே இருந்துகிட்டு, அவன் என்ன ஏமாத்துறான், அவன் என்ன ஏமாத்துறான், நீ ஏன் ஏமாளியா இருக்க? நீ நாளைக்கு கேட்கணும்ல, உனக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பான்? உன்னை ஜாதியா பிரிச்சு விட்டுறலாம். அதானே உனக்கு? அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயும் ஜாதிகள் இருக்கு. இஸ்லாமியத்திலயோ, கிறிஸ்தவத்திலயோ ஜாதிகள் இல்லாம இல்ல. ஆனா, அவங்க எல்லாரும் ஒரு அமைப்பா ஒருங்கிணைச்சிருக்காங்க. அவங்க திருச்சபை சொன்னா கேட்கறாங்க. அவங்க அவங்க ஜமாத்துல சொன்னா கேட்கறாங்க. நம்மள கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான். கோயில்ல அர்ச்சகர் இது பேசினா, அரசியல் பேசினா ஆக மாட்டேங்குது இவனுக்கு. நம்ம எந்த வகையிலயும் ஒருங்கிணைய கூடாது. உன்னை ஜாதியா பிரிச்சு விட்டுருவான். அல்ல பாப்பான் இல்லாதவன்னு பிரிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு பிரிச்சு விட்டுருவான். அவன் பணக்காரன், ஏழைன்னு பிரிச்சு விட்டுறது. ஆம்பளை, பொம்பளை இந்துக்களை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பிரிச்சு வச்சிருக்க. அதனால இவங்க வாக்கு வங்கியா இணைய மாட்டாங்க. ஓட்டு இவங்கள்ட்ட இருந்து வராதுன்னு அந்த நேரத்துக்கு கூப்பிட்டு இது பண்ணோம்னா, அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஏரியாவில் நிறுத்துவோம். இவங்க சமூக நீதி. எந்த ஏரியால எந்த ஜாதிக்காரர்கள் அதிகமா இருக்காங்களோ அங்கதான் நிறுத்துவாங்க கேண்டிடேட்டே. ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்க்கிலேயே சமூக நீதினு பேசுவாங்க.